குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்போ இவர் சொன்னால் கேட்குறதுக்கு பலர் இருந்தபோது அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம இது வரைக்கும் மற்றவங்க பேசுன வசனம், மற்றவங்க பேசின இதைத்தான் பேசிகிட்டு இருந்தோம். நீயா நானா ஒரு கோபிநாத் சொன்னேன், நீங்கள் பல ஆண்டு காலமாக சிறப்பாக நடத்துறீங்க, உங்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க தெரியுமா, எப்படி சொல்லுங்கன்னாரு. ஒன்றுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதில்ல. இல்லை, நான் அதை ஒத்துக்கிறவே மாட்டேன். நான் அந்த சபைகளுக்கு போகவும் மாட்டேன். என்னன்னா, தாம் வீட்டு பெண்கள் ஸ்பான்சர் ஒத்துக்கிறது மட்டும் இல்லைங்க, நானே ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னா என்னுடைய வேலை இது இல்லைங்க. நான் பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். தமிழ் படிக்கலை, என்ன கட்டுப்படேன்? இலக்கியம் படிக்கலை, என்ன கட்டுப்படேன்? இலக்கியம் என்ன சோறு போடுமா அப்படின்னு கேட்டார். உங்களை மாதிரி பெரிய இலக்கியம் படித்தவங்க, புராணங்கள் படித்தவங்க, தத்துவங்கள் படித்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மேடைகள், நம்ம பேர் சொல்ல விரும்பலை, பெரிய மேடைகளில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து மறுத்து பேசும்போது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்களை சொல்லி மறுத்து பேசுறாங்க. அது குடும்பத்தில் நடந்தது, அவங்க வீட்டு மனைவிட்ட நடந்தது, அவங்க அம்மாட்ட நடந்தது, மனைவிக்கும் அம்மாவுக்கும், இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப. அதாவது உங்களை மாதிரி பெரிய குரூப் கூட சொல்றேன். இல்ல, நான் அதை ஒத்துக்கிறவே மாட்டேன். நான் அந்த சபைகளுக்கு போகவும் மாட்டேன். என்னன்னா, தாம் வீட்டு பெண்களையோ மற்றவர்களையோ பேசுறதுக்கு அது என்ன நியாயம்? அது ஏன் மச்சினி இப்படித்தான், என் மாமனார் ஒரு லூசு, இப்படி பேசக்கூடிய இதுக்கு போய் நம்ம தமிழறி மணியன் அவங்க அருமையா சொல்லுவாங்க. அதாவது மேடை தான் என்னன்னா, தரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸை காட்டிலும் மேடை 2 அடி உயரத்தில் கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்னா, இவங்கள அங்கே கொண்டு வரணும். அதாவது கீழே இருக்கவங்கள மேலே உயர்த்தணுமே தவிர, மேலே உட்கார்ந்துருக்கவங்க கீழே வந்து அவங்களோட குண்டுல இடக்கூடாது அப்படிம்பார். தன்னை தாழ்த்திக்கிற கூடாதுன்னு பாரு. ஆனால் அதுவும் நடக்குது இல்லையா? இருக்குது, இல்லைன்னா இப்போ நீங்கள் சினிமாலேயே எத்தனை வகை வருது. அது மாதிரி தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நிரம்ப தமிழ் படித்தவர்கள், பேராசிரியர்கள் சொல்றேன், அது இருக்கு. நிரம்ப படித்தவர்கள், டாக்டரேட் வாங்கினவங்களாம் கூட என் மனைவி எப்படி சொல்லிட்டாங்கிறது, அவர் மனைவி எப்படி சொல்றாங்க எப்படின்னு இவரு வந்து எதிர் தரப்பு வந்து என்னமோ அந்த மனைவி பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க சீரியஸா. அது எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. நானும் அதை வந்து ஏத்துக்கிறது இல்லை. இல்லை, இந்த குற்றச்சாட்டு வர்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா தப்பு தானே? தப்பு தான், நினைச்சு பாருங்க. இல்லை, நம்ம இது என்ன குற்றம் சொல்லணும்னா சொல்றீங்க? இல்லை, கேட்டதை பார்த்துட்டு நமக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டு தான். ஏன்னா பட்டிமன்றங்கள் எவ்வளவு உயர்வா இருந்தது. சரி, அந்த காலத்து பட்டிமன்றங்கள் அப்படி இருந்து இன்னைக்கு இப்படி வந்தா இது ரொம்ப டைலூட் ஆகுது. டைலூட் ஆகுறது மட்டும் இல்லை, நான் அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அதுக்காக நான் அங்கே போய் தொல்காப்பியம் பேச முடியுமா? தொல்காப்பியம் பேசுறது இல்லை. தொல்காப்பியம் எப்போ பேசணும் அப்படின்னா, எப்பா நீ எங்கேயாவது பெறப்படுறப்போ உன்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு போகணும்னு நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். இதை தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப. நீ எத்தனை தான் திருப்பதிக்கு போனாலும் பழனிக்கு போனாலும் உன் வீட்டுக்குள்ளே ஒரு சாமி இருக்குல்லடா, அந்த சாமி உன் தாத்தாடா, உன் பாட்டிடா, அந்த சாமி உன் கூட வரும்டா, அது உனக்கு இப்போ துணை இருக்கும்டா. இதை 3000 ஆண்டுக்கு முதல்ல தமிழன் சொல்லியிருக்காங்க. இவ்வளோதாங்க. இது நம்ம என்ன வேணும் தெரியுங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு சங்ககால விஷயங்களும் தெரியணும், சமகால விஷயங்களும் தெரியணும், புராணமும் தெரியணுங்க. ஆமாம், புராணம் ரொம்ப முக்கியம். நான் சமீபத்தில் அது கூட பேட்டியில் சொல்லியிருப்பேன். அமெரிக்காவில் நான் பேசி முடித்த போது அங்கெல்லாம் எப்படின்னாங்க, பேசி முடித்த பிறகு கேள்வி பதில் உண்டு. அது தமிழ்நாட்டில் வேகமாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எனக்கு. ஏன்னா இது முடிச்சதுக்கப்புறம், தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் இல்லை, தீர்ப்பெல்லாம் சொன்ன இந்த இதுக்கு பட்டிமன்றத்தில் இல்லை, தனிப்பேச்சு. சரி, கேள்வி கேட்கறதுக்கு ஒரு செஷன் வைக்கணும். எதுக்குன்னா கண்டபடி கேட்டுருவாங்கங்கிறதுக்காக இல்லை, கேட்கட்டுமே. அமெரிக்காவில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நான் பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், தமிழ் படிக்கலை, என்ன கட்டுப்படேன்? இலக்கியம் படிக்கலை, என்ன கட்டுப்படேன்? இலக்கியம் என்ன சோறு போடுமா அப்படின்னு கேட்டார். ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை வில்லிபாரத்திலேருந்து எடுத்து சொல்லியிருப்பேன். 13ஆம் நாள் போர் சருக்கத்தில் அபிமன்யு மாண்டு கிடக்கிற போது அந்த கவிக்கூற்றுன்னு ஒன்று சொல்லுவான். இந்த கவிக்கூற்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டைரக்டர் பேசுவார்ல கடைசியில், அது மாதிரி பாத்திரங்கள் பேசாதப்ப கவிஞன் பேசுவான், அதான் கவிக்கூற்று. அவர் சொல்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, டேயாப்பா யாரா அவன் இந்த கிடக்கிறானே, இந்த அபிமன்யு யார் தெரியுமாடா? இவங்க மாமா அந்த உலகத்தை காப்பாற்றுற கடவுள்ரா. யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இவங்க அப்பா
அர்ஜுனன், அர்ஜுன். தாத்தா தேவலோகத்துக்கு அதிபதி, பெரியப்பா 1000 யானை பல கொண்ட பீமே. இத்தனை பேர் இருந்தவன் செத்து கிடக்குறான்னா உலகத்தில் விதின்னு ஒன்றுக்கு தாண்டா செய்யும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன். மாயனாம் திருமாமன் தனஞ்சயனாம் திருத்தாதை மாணவர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் மற்றும் 1 கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்யு செயத்திரதன் கைப்படுவான் செயற்க வெவ்வேறு ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை உலகில் யார் வல்லாரோன்னு அந்த பாட்டு. இதுக்கு நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அதை கேட்டு கலங்காத ஆள் கிடையாது. இந்த கேள்வி கேட்டு நான் அந்த பதில் சொன்னேன் அவருக்கு. ஐயா, இப்போ இந்த நான் சொன்ன கதையும் அதுக்கான ஒரு பாடலும் எப்படி ஒரு விஷயத்தை இழக்குச்சு தெரியுமா? எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், பண்ணையார். 4 கார் இருக்கும். நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முதல்ல 4 காரு. உங்கள் வீட்டில் எல்லாருமே டாக்டர்கள், எல்லாம் பெரிய கோடீஸ்வரர். ஒரு நாள் வந்து எல்லாரும் வெளியில் போயிருந்தப்போ அவரும் அவருடைய சின்ன பொண்ணு இருந்தபோது சின்ன பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் போனோடனே காரத்தைன்னா காரை காணோம், எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, யாரும் இல்லை. அலறி 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 அவர் கண்ணு முன்னாடி அந்த பெண்ணு இறக்கிறத பார்க்குறாரு. என்ன ஆச்சுன்னா, அதுக்கு பிறகு அவர் நல்ல காரியம் செய்கிறது நிப்பாட்டி யாரு கூடயும் பேசவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, படிக்க வைக்கலை, பண்ணலை, ஒன்றும் செய்யலை, கோயிலுக்கு போகல. இங்கே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இவர் ஏதாவது கொஞ்சம் சல்லப்படுத்தினா தான் இந்த ஊர் நல்லா இருக்கும். நான் போய் அவரை ஒன்றும் பெருசாக ஜோக் சொல்லலான்னு சொல்லலை, இந்த இதை சொன்னேன். கிருஷ்ண பரமாத்மா மாமாவாக இருந்தும் கூட அந்த பையனை காப்பாற்ற முடியலன்னா அந்த உலகத்தில் விதி என்ன செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மளமளன்னு கண்ணீர் விட்டு எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிட்டு, ரொம்ப நினச்சேன், கார் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமா, அவர் இருந்தால் காப்பாற்றிருக்கலாம், இவர் அப்படின்னு நினச்சேன். இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை இயல்பு நிலைக்கு மாற்றினது யாருன்னா என் பேச்சாற்றல் நான் சொல்லலை, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த கொடை. ஓகே ஓகே இதை சொன்னேன் அவர்கிட்ட. இது நான் வந்து பணத்துக்காக செஞ்சேன். இலக்கியம் வந்து ப்ரமோஷனுக்காக இல்லை, இலக்கியம் வந்து இன்சென்டிவ் வாங்கிறதுக்காக இல்லை. இலக்கியம் மனுஷனுடைய துக்கத்தையும் துன்பத்தையும் போக்கி ஆறுதல் சொல்கிறதுக்காக. இப்போ நீங்கள் வந்து 2 டீமாக வெட்டி பேசுவார், அப்புறம் ஆதரித்து பேசுவார், அப்படி 2 டீமாக வைக்கிறீங்களா? இதை முதல்லயே செட்டப் பண்ணி நீ இதை பேசணும், நீங்கள் இதை பேசணும், அது மாதிரி ஏதாவது அப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை, அப்படி இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த தலைப்புக்கு யார் யார் என்ன பேச போகிறீங்கிறத ஒரு தடவை என்கிட்ட சொல்லுங்கள். நாம் வந்து எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் பார்ப்போம். முடிவு பண்ணீங்களா? நீங்கள் ஆதரித்து பேசுங்க, நீங்கள் வெட்டி பேசுங்க அப்படின்னு சொல்லுவீங்க? இல்லை, சில பேருக்கு வந்து டோன், அதாவது ஹை பிச்சில் பேசுகிறாங்கன்னு வைங்க, அவங்க வந்து அதை மறுத்து பேசினா நல்லாயிருக்கும். சரி. மென்மையான குரல் சிலருக்கும், வாதம் பிரதிவாதம்ங்கிறோம் இல்லையா, அதுக்கேற்றபடி சிலரை பார்ப்போம். நம்பியார் வில்லனா வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவர் இந்த இதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்போம். ஸ்பான்சர் தான் தலைப்பு கொடுப்பாங்க, நீங்களே இல்லை, நான் ஸ்பான்சர் கொடுப்பாங்க. அந்தந்த இதுக்கு ஏற்றபடி சில நகைக்கடை திறப்பு விழான்னு வச்சுக்கோங்க, பெண்களுக்கு அழகு பொன்னகையா புன்னகையா அப்படி கொடுப்பாங்க. இதை நம்ம எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் பேசுவோம். முடிக்கிற போது என்ன செய்வோம், பொன்னகை அணிந்த புன்னகையே சிறப்பு அப்படின்னு முடிச்சிட்டோம்னா சந்தோஷமாக போயிடும். சில சமயங்களில் இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது அவர் பாட்டில் ஓவராக தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறாரு, எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அது அந்த பெல்லு வச்சுருப்போம் நம்ம, அந்த பெல்லு வச்சு பாதியிலே. இல்லை, அது நான் தப்பாக இதெல்லாம் எங்கே பழகினேன்னா, குன்றக்குடி அடிகளார் அவங்க சாமி பெரியவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். அப்படி பேசுகிற போது பாடல் சொல்லிக்கிட்டு வர்றப்ப அவர் ஏதாவது பிழை விட்டால் உடனே பெல்ல அடிப்பார், அடிகளார். ஆமாம், அடிச்சுட்டு இன்னொருக்க சொல்லுங்கள் அப்படிம்பார். நாங்கள் ஒரு கூட்டத்தில் பார்த்தோம், பேச்சாளர் வந்து நானும் எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அடிக்கடி நான் சொல்லுவேன். அவர் நின்று இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன் மதுரையில் எட்வர்டு ஹால் மீட்டிங்கில். பாட்டு சொல்லிக்கிட்டே வர்றப்ப ஒரு வரி விட்டுட்டார். உடனே சாமி டக்குன்னு பெல் அடித்தார். இன்னொரு தடவை இந்த பாட்டை சொல்லுங்கள் அப்படின்னாரு. உடனே அவர் கொஞ்சம் பயந்து, சுவாமி இந்த பாட்டை என் வாயில் சொல்கிறத காட்டிலும் உங்கள் வாயில் கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. சிரிச்சிட்டார் அவர். சரி தெரியல, உட்கார் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். அப்போ இந்த இடையீடு பண்ணி இது வேண்டாம் விட்டுருக்கேன் அப்படிமே நான். அதாவது ஏதேனும் அரசியலோ ஏதேனும் யாரையும் தனித்த நபர் தாக்குதலோ அல்லது வேறு தேவையில்லாத கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி தரையிறக்கமான விஷயமா இருந்தால் வேண்டாங்க, போதும், உட்காருங்க பரவாயில்ல போதும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இந்த மாதிரி பட்டிமன்றங்களில் சமூகத்தை பாதிக்கும் விஷயங்கள் அல்லது அரசியல் விஷயங்கள்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கும்போது அதெல்லாம் வந்து உங்க இதுல கொண்டு வரக்கூடாதா? இல்லை அத நீங்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? அல்ல பப்ளிக் இல்லை இல்லை ரெஸ்பான்ஸ் இருக்காதா? இல்லைங்க, அது எங்களுடைய இது இல்லைங்க. நாங்கள் என்னன்னு ஏன் அதுவும் கேட்டால் சோசியல் இஷ்யூஸ் தானே? இல்லைங்க, இப்போ நாங்கள் என்னன்னு கேட்டால் நாங்கள் இலக்கியவாதிகள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அது அரசியல். நாங்கள் என்ன பண்ணுவோம் அதிகமாக போனால் திருவள்ளுவர் என்ன கல்லுண்ணாமையில் என்ன சொல்லியிருக்காரு? இல்ல நான் அது உதாரணமா தான் சொன்னேன். இல்லை எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இருக்குதுங்க. கல்லுண்ணாமையில் சொல்லியிருக்காரு. மதுவினுடைய கொடுமை என்னன்னு பாருங்க. இதுகள் தான் எங்களால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இந்த உடனடி சங்கடங்களை நாங்கள் பேசுவோம், போகிற போக்கில் சொல்லுவோம். இதை முழுமையாக எங்களால் சொல்ல இல்ல முடியும். அரசியல்ல நடக்கிற ஊழல்கள் பற்றி எல்லாம் பேச முடியாது. இல்லை இல்லை முடியாதுங்க, முடியாது. ஏன்னா இது வந்து வேற ஸ்பான்சர் ஒத்துக்க மாட்டாங்களா? ஸ்பான்சர் ஒத்துக்கிறது மட்டும் இல்லைங்க, நானே ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னா என்னுடைய வேலை இது இல்லைங்க. நான் மக்களை பற்றி கவலைப்படலன்னு இல்லை. நான் முதல்ல சொன்னேன்ல, ஒருத்தர் தமிழை வந்து சாதாரணமாக சொல்லிட்டாருன்னு நான் கோவப்படுறேன் இல்லையா? இப்போ எனக்கு கோபம் வரும். எங்கனக்குள்ள கோபத்தை காட்டுறதுன்னு இருக்கு இல்லையா? சினம் எந்த இடத்துல காட்டுறோம்? அது வந்து செல்ற இடத்துல தான் காட்டணும். இல்ல தமிழை கேவலப்படுத்தினா கோவம் வருதுன்னு சொல்றீங்க. அதே தமிழை வந்து 5000 10,000 வாங்கிட்டு ஓட்டு போடும்போது அப்பயே அந்த கோவம் வரணும். இல்லை கோவம் வருதுங்க. அதுக்கு தான் நமக்கு படங்கள் வருது, கதைகள் இருக்கு, எழுத்தாளர்கள் இருக்காங்க. நாங்கள் போகிற போக்கில் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா எங்களுக்கு பின்ன நாங்கள் என்னன்னு கேட்டால் நாங்கள் எல்லாருக்குமானவர்கள். எங்களை வந்து எல்லாரும் அழைப்பாங்க, எல்லாம் கூப்பிடுவாங்க. எங்களுக்கும் தெரியும் இது தவறு இது தவறுங்கிற விஷயம் தெரியும். அதை நம்ம இப்போ எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன பேட்ரி எவ்வளோ லைட்டை கொடுக்கும், சின்ன ஜென்ரேட்டர் எவ்வளோ பவரை கொடுக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பவர் இவ்வளவு தான். இப்போ நீங்கள் தான் இவ்வளோ பெரிய ஊடகங்கள் இருக்குல்ல, விவாத மேடையில் போட்டு பின்னி எடுக்கிறாங்கல்ல, பார்க்குறீங்கல்ல? சரி, அந்த விவாத மேடையினுடைய முடிவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அது வந்து ஒரு கான்கிரீட் முடிவு. நான் கூட ஒரு தடவை சொன்னேன், நீயா நானா கோபிநாத்தை சொன்னேன், நீங்கள் பல ஆண்டு காலமாக சிறப்பாக நடத்துறீங்க, உங்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க தெரியுமா? எப்படி சொல்லுங்கன்னாரு. ஒன்றுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதில்ல. நீ பேசி போயிடுறீங்க, முடிஞ்சு போச்சு. நாங்கள் தீர்ப்பு சொல்லணும். இப்போ இதில் சரியா தவறா அப்படின்னா தீர்ப்பு சொல்லணும். இப்போ நீங்களே நீயா நானா பற்றி பேசுனீங்க. அது மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு பாருங்க, அதில் வந்து தலைப்புகள் மாடர்னாக புதுசாக நிறைய யோசிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் பழமையிலே இருக்க அப்புறம் இல்லை 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 அதில் கொஞ்சம் எனக்கு அவங்க பேசுகிற பல விஷயங்கள் வந்து உடன்பாடு இல்லைங்க. உடன்பாடு இல்லைன்னா நான் ஒருவேளை பழமைவாதிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். எதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்கிறதுன்னு வச்சுருக்குறாங்க சில இதில். அதை அவங்க அனுமதிக்கிறாங்க. அதுக்கு முடிவும் சொல்கிறாங்க, கோபமும் படுறாங்க. அது பரபரப்பாக பேசப்படுது, அவ்வளோதான். நாங்கள் ஒருவேளை போன தலைமுறையாக கூட இருக்கலாம். இந்த பரபரப்பெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிற ஆளுகளாக இருக்கலாம். பட்டிமன்றங்களில் நீங்கள் நிறைய பேசிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டனங்கள், உங்களை நான் இது பண்ணிடுவேன் அப்படி மிரட்டுறது இதெல்லாம் நிறைய நாங்கள் தான் அங்கிட்டு போகிறது இல்லைன்னு சொன்னோம்ல. இல்லை, பேசி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு சமூகம் இல்லை என்ன வரும்னா, நம்ம சொல்கிற இப்போ ஒரு பாட்டில் ஒரு தப்பு விட்டோம்னு வைங்களேன், அந்த பாட்டில் பிழை இருந்தால் உடனே கடிதம் எழுதுவாங்க, ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன பாட்டு தப்புங்க அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம அதை தேடி எடுத்தால் ஆமாங்க நீங்கள் சொன்னது சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி, உதாரணம் கூட சொல்கிறேனே, ஒரு தடவை கர்ணன் பற்றி பேசுகிற போது ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசினேன். கொடுத்தா கடவுளே வந்து கையேந்துவாருங்கிறது தான் கர்ணனுடைய வாழ்க்கை. முதல்ல கடவுள் வந்து கர்ணன்கிட்ட கையேந்துறாரு அப்படின்னு பேசிட்டு வந்துட்டேன். 14 பக்கம் கொண்ட கடிதம் எனக்கு வந்துருச்சு. அப்படியாக்கு இப்படியாக்கு என்ன படிச்சிருக்கீங்க நீ, உங்கள் அப்பா வேறு தமிழாசிரியர், உங்களுக்கு தெரிய வேண்டாமா? எங்கே அவர் வந்து முதல்ல கையேந்துறாரு, இதான் முதல்ல கையேந்துற இடமா சொல்லிட்டு, இது எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தேடி கண்டுபிடிங்கன்ட்டார். நான் உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி கலங்கி போனேன். அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாரதத்தை எடுத்து முழுக்க வாட்ச் பார்த்தப்ப அவர் சொன்னது சரிதான். நான் படித்த வார்த்தைக்கு ஒரு வரி முன்னாடி இருக்கு. கர்ணன் பாட்டிலேயே என்ன வருது, முன்னமோர் அவனிடம் கையேந்தியதை போல இங்கு வந்து கையேந்துகிறான் கண்ணன். அவனன்னா அரக்கன் யார் தெரியுமா? மாபலி சக்கரவர்த்தி. மாபலி சக்கரவர்த்தி இடத்திலே 3 அடி மண் வாங்குவதற்காக அவன் சென்று கையேந்தினானே, அதை போல கர்ணனிடத்தில். இது நான் தானே படிச்சிருக்கணும். அந்த 14 பக்கம் தப்பு இல்லைன்ட்டேன் நான். அப்புறம் என்னை தேட வச்சுட்டா இருந்தாலும் நான் பதில் எழுதிட்டேன், நீங்கள் நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது இன்னொரு கூடத்தில் பேசிட்டு படித்த ஜவஹர்லால் நேருவும் இவர் புத்தரை பற்றி பேசினேன். அதாவது ஆசிய ஜோதிங்கிற தலைப்பில் எல்லாம் பேசி முடித்த பிறகு கீழே வர்றப்போ ஒருத்தர் கை கொடுத்து சொன்னார்,
இது நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுல ஒரு வார்த்தை சேர்த்துருக்கலாம். எப்படின்னா, போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், அவன் பாதி வழி போன பின்பு பண்டிதராய் திரும்பி வந்தான் அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்காராம். ஆமாம் சார், ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ஒரு கை கொடுத்துட்டு வந்தேன். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் இல்லையா, இது மாதிரி. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டன கடிதங்கள் இப்போ இந்த வரத்தான் நீங்கள் அதை எதிர்நோக்கி தான். ஏன்னா பொது இடத்துக்கு வர்றோம். சரி, அடுத்து நம்ம சினிமாவுக்கு வரும். ஏன்னா சினிமாவோட உங்களோட தொடர்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களும் நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 40 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன் இல்லையா? விருமாண்டியில் தான் உங்களுக்கும் கமலுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. ஆமாங்க. அந்த நட்பு இன்றைய வரை தொடர்ந்து நல்லா போயிட்டு. ஆனால் எனக்கு இந்த உத்தம வில்லன் படம் நடிச்சதுல, ஆமாங்க, அந்த உத்தம வில்லன் படத்துல நீங்கள் நடிச்சீங்க இல்லையா? அந்த உத்தம வில்லன் படம் வந்து பெரிய பேசப்படும் எதிர்பார்த்தது. இல்ல அது என்ன, அது ஏன் தோற்றது? கமல் வருத்தப்பட்டாரா? இல்ல உண்மையிலேயே வருத்தம் என்னன்னாங்க, நல்ல அருமையான படம். அது அமெரிக்கால எல்லாம் ஒரு இதுல எல்லாம் விருதெல்லாம் வாங்குச்சுங்க. அதாவது வாழ்க்கையினுடைய முடிவு தெரிஞ்ச ஒருத்தன், சாகாத ஒருத்தன், இதுதான் அந்த கதையினுடைய பேரலல். அதாவது சிரஞ்சீவி ஒருத்தன், இந்த கதையில் வரக்கூடியது. இதில் கேன்சரால் பாதிக்கப்பட்டு எப்போ இறந்து போகும்னு தெரிஞ்ச ஒருத்தன், இந்த ட்ராவலிங் எப்படி இருக்குங்கிறது தான் படம். ரொம்ப அருமையான விஷயங்கள் தான். இந்த சில நேரங்களில் படம் காலங்கடந்து போடுற படம். உதாரணமாக இன்னைக்கு வரைக்கும் அன்பே சிவத்தை சொல்கிறோம். அன்பே சிவம் இப்போ தான் புரியுது எல்லாருக்கும், நல்லா இருக்குங்கிறான். அதான் சுந்தர சி வருத்தப்படுவார், இப்போ ஏப்பா சொல்கிறேன்னு கேட்பாரு. மகாநதி, குணா, அந்த குணா திருப்பி மஞ்சு மேல் வயசு அந்த படம் பல கோடி சம்பாரிச்சு போயிடுச்சு. உத்தம வில்லன் இப்போ வரணும். அது ஒரு சில நேரங்கள்லங்க தீபாவளி சமயத்தில் அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் மூட் இருக்கும். அந்த நேரம் நீங்கள் ஒரு சோகப்படத்தை போய் இறக்கப்படாது. எல்லாரும் வெடி விட்டு எல்லாரும் சந்தோஷமா புது ட்ரெஸ் போட்டு ஆயிஸ் அப்படி இப்படின்னு போகிற போது அதுக்கேற்ற படங்கள் வந்துச்சுன்னா அது சரியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் தாமதமாக விடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது மாதிரி தான். ஸோ அது டைமிங் சரியில்லை. அது டைமிங் சரியில்லைங்க. கரெக்ட், உண்மைதான். கமல் தோல்வியில் எப்படி எடுத்துப்பாரு? அவர் அடுத்த வேலைக்கு போயிடுவார். கண்டுக்க மாட்டார். அதுக்கு இல்லை அதில் இருக்கட்டும், சரி அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக சோர்ந்து உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன் தோற்றதெல்லாம் யோசிக்க மாட்டார்? இல்லை, தோற்றதுக்கான காரணங்கள் 1000 இருக்கும். இருந்தாலும் கூட அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுல இன்னொன்று யோசிச்சுட்டு இருப்பார். அது நான் விரும்பாட்டி படம் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு படத்துக்கான விஷயங்கள்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். நீங்க சிவா மனசுல சக்தி உங்களுக்கு மிகப்பெரிய பேரை கொடுத்த படம். ஆமாம் இல்லையா? அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். அது நான் முதல்ல இந்த படத்துல நான் நடிக்கணும்னு வரல. அவர் திரைக்கதை எழுதினார் கமல் சார். நான் கூட வந்தேன். அப்போ தான் நீங்கள் நடிக்கிட்டாரு. அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அது என்னென்னா அந்த ஒரு அப்பாவி அப்பாங்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் ராஜேஷ் அவர்களுக்கு முதல் படம் அது. அதில் எனக்கு அந்த ரோல் கிடைச்ச பிறகு அநேகமாக இன்னைக்கு வரைக்கும் அப்பாவாக நடிச்சிட்டு இருக்கேன். அதாவது 2005, 2006 நினைக்கிறேன். ஜெயம் ரவிக்கு அப்பாவாக ஒரு படம் வந்தேன் நான். அதே இதே திருடன். சரி, இன்னைக்கு நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் யார் புது நடிகர் வந்தாலும் சரி ஒரு அப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடைச்சிக்கிறது. சினிமாவில் நீங்கள் ஒரு காலேஜ் பேராசிரியர் அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட சகஜமாக பேசுவாங்களா? ஒரு ப்ரொஃபஸர் அவர்கிட்ட ரொம்ப வச்சுக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக பேசணும்னு அந்த ஒரு பாதுகாப்பு உண்டா? இல்லை, இப்போ எனக்கு என்னை தெரிஞ்சவங்கள்ட்ட தான் நான் நடிக்க போவேன். மற்றவங்ககிட்ட போக மாட்டேன். தெரியாத குரூப்கிட்ட போக மாட்டேன் மட்டும் இல்லை, அவங்க வேறு ஏதாவது கதை சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிறவும் மாட்டேன். இது நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அந்த எல்லாருமே உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தா, இல்லை அது நான் இல்லைங்க, அது நான் வேண்டாம், எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவேன். இந்த நீதிபதியா, பேராசிரியரா, இந்த மாதிரி ஒரு குடும்ப தந்தையா, இந்த மாதிரி விஷயம் எது எனக்கு வருதோ அது மட்டும். எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டேங்க? எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா நான் நேரம் 300 படம் நடிச்சுக்கணும். சரி, இப்போ 2 பேர் அரசியலில் ஒருத்தர் இறங்கிட்டாரே, இன்னொருத்தர் இறங்க போகிறார். ஆல்மோஸ்ட் இனிமே 26 எலெக்ஷனில் தெரியும். கமல் அரசியலில் இறங்கும் போது கமல் முழுக்க முழுக்க ஒரு மிகச்சிறந்த நடிகர். சிவாஜி கணேசன் மாதிரி அவர் நடிப்பை மட்டும்தான் அவர் பார்த்தாங்க. அவரை ஒரு அரசியல் மெட்டீரியலை யாருமே பார்க்கல. அது எல்லாருக்கும் தெரியும். அது கமலுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லுங்க. இல்லை, அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிறந்தநாள் மற்றவங்க மாதிரி வச்சிருக்க மாட்டார். முதல்ல அவர் ரசிகர் மன்றமே வைக்கல, நற்பணி மன்றம் தான் வச்சுருந்தார். நற்பணி மன்றத்துலையும் நான் நெருங்கி பழகின வரைக்கும் பார்த்துருக்குறேன். அவர் பிறந்தநாள் அன்னைக்கு 1,00,000 பேர் ரத்த தானம் பண்ணுவாங்க, உடல் தானம் பண்ணுவாங்க, படிக்க புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க, உணவு கொடுப்பாங்க. இப்போ இவர் சொன்னால் கேட்குறதுக்கு பலர் இருந்தபோது அவர் என்ன நினச்சார்னா, நம்ம இது வரைக்கும் மற்றவங்க பேசுன வசனம், மற்றவங்க பேசின இதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தோம்.
அரசியல் மூலமாகவும் நல்லது செய்யலாம்னு நினைக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட வந்திருக்கலாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த நல்ல காரியத்தை அவர் விரிவுபடுத்த நினைச்சார். நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு நினைச்சாரா? வந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யலாமே. ஏன்னா ஆனானப்பட்ட ரஜினியே பின்வாங்கிட்டாரு. அவரால் முடியல, நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு இது சரியா வராதுன்ட்டு. பட் கமல் உங்கள்கிட்ட வந்து தப்பா கால வச்சுட்டு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? இல்லைங்க, நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் நான் எல்லா வகையிலையும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். அவருடைய நம்பிக்கைகள் அது இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு அபூர்வமான ஒன்று. அது என்ன காரணம்? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நான் சொல்கிற கடவுள் விஷயத்தையும் அவர் ஏற்றுக்கிறவாரு, அவர் சொல்கிற விஷயங்களையும் நான் ஏற்றுக்கிடுவேன். இதனால் நான் சில விஷயத்த அதை பற்றி பேசவும் மாட்டேன். நாங்கள் பேசினா என்ன புத்தகம் படிச்சிங்க, நாம் என்ன இது இப்படித்தான் எங்களுடைய பேச்சு. அரசியல் பேச்சு உண்மை இருக்காது. அரசியல் பற்றி அவர் மனசு விட்டு பேசவும் மாட்டார் உங்கள்கிட்ட. இல்லை, வேண்டியது இல்லைன்னு நான் இப்போ அவருக்கான களம் வேற, நமக்கான நம்ம இலக்கிய கர்த்தா அப்படிங்கிற போது அதுக்கேற்றபடி தான் வச்சுக்கிறது. நீங்கள் வந்து விஜயோட படத்தில் நடிச்சிருக்கீங்க, பிகில் படத்தில் பிகில். விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு எப்படி இருந்தோ அது மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. அதெல்லாம் ஓட்டா மாறும் நீங்க நினைக்கிறீங்களா?